காஞ்சிபுரம் ஜெம் நகரில் செயல்படும் அரசு மதுபான கடையை இடமாற்ற கோரி பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதி பெண்கள் கோரிக்கை மனு அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான பொதுமக்கள் தங்கள் பகுதியில் நிலவும் பிரச்சினைகளை சீர் செய்ய கோரியும் தனிப்பட்ட முறையில் தங்களது கோரிக்கைகளை மனுவாக அளித்து வருகின்றனர். அவ்வகையில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 41வது வார்டு பகுதியான ஜெம் நகர் செயல்படும் அரசு மதுபான கடை இடமாற்றம் செய்யக்கோரி கடந்த 3 ஆண்டுகளாக மனு அளித்து வந்த நிலையில் இன்று மீண்டும் அப்பகுதி பெண்கள் மாமன்ற உறுப்பினர் சித்தன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வியை சந்தித்து இடமாற்றம் செய்யக்கோரி மனு அளித்தனர். இது குறித்து அப்பகுதி பெண்கள் கூறுகையில், பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கூறி வரும் நிலையில் எங்கள் பகுதியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பதே கிடையாது எனவும், வீட்டின் அருகே சிறுநீர் கழிப்பது, அருவருத்தக்க வகையில் படுத்திருப்பது என அனைத்து வகையிலும் சீர்கேடு நிலவுவதாகவும், தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை அங்கேயே வீசி செல்வதால் விலங்குகள் தொல்லையும் பெரிதாக உள்ளதாகவும், ஆதலால் அதனை உடனடியாக இடமாற்றம் செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாநகராட்சி 41வது வார்டு மாமன்ற உறுப்பினர். இன்னைக்கு எங்க ஜெம் நகர் பகுதி பொதுமக்களோடு சேர்ந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அந்த பகுதியில் ஜெம் நகரில் இயங்கி வரக்கூடிய டாஸ்மாக் கடையை அகற்றுவதற்காக ஒரு மனு கொடுத்துருக்கோம். கலெக்டர்கிட்ட இது வரைக்கும் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மனு கொடுத்துருக்கோம். இந்த தடவை பொதுமக்களோடு சேர்ந்து வந்து கொடுத்துருக்கோம். கலெக்டர் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடையை சுற்றி எக்கச்சக்கமான உணவகங்கள், பிளாஸ்டிக் விற்கிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பங்க் கடைங்க, அதான் அந்த கடையை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஏராளமான உணவகங்கள் வந்துருச்சு. பங்க் கடைங்க, சின்ன சின்ன பங்க் கடைங்க, பிரியாணி கடைங்க, இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான கடைங்களும் செவிலிமேடு குளத்துல இருந்து அருணாச்சல நகர் ஜங்ஷன் வரைக்கும் ஃபுல்லாக கடைகள் ஆகிப்போச்சு. இந்த கடைகளில் பார்த்தீங்கன்னா அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள், குட்கா பொருட்கள், ஆன்ஸு, இது மாதிரி எல்லா விதமான பொருட்களும் அங்கே தங்கு தடையின்றி கிடைக்குது. இது சம்மந்தமாக கடைசியாக நடந்த மாமன்ற கூட்டத்திலையும் பேசியிருக்கோம். கமிஷனர்கிட்டையும் லெட்டர் கொடுத்துருக்கோம், மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் லெட்டர் கொடுத்துருக்கோம். ஆனால் இன்னை வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அந்த ஏரியாவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் கழிவுகளால் நிரம்பி வழிஞ்சிக்கின்னு இருக்குது. இப்போ அந்த கடையை எடுக்கிறதுக்கு எதனா நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது பக்கத்துலேயே புதுசாக ஷெட் அடித்து பெரிய பெரிய லெவலில் பார் ரெடி பண்ணுற அளவுக்கு கடையை டெவலப் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அந்த கடையை எடுக்கிறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. இது சம்மந்தமாக பொதுமக்களோடு சேர்ந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட கடிதம் கொடுத்துருக்கோம் சார்.